Assalamu alaikum. Hi friends. இந்த வீடியோவில் நம்ம கிராண்ட்மா ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை. லாஸ்ட்டில் இந்த ரெசிபியோட நேம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மைதா மாவு 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காவை நல்லா திக்காக பால் பிழிஞ்சு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காவை அரைக்கும் போதே தேங்காய் பாலுக்கு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது 2வது தேங்காய் பால். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2வது தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை பிசையும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையிலையும் ஒவ்வொரு முட்டையாக எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 முட்டையும் ஊற்றிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை பிசையும் போது இடையில் 1 கப் தண்ணி தேவைப்பட்டது. அதையும் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாவை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண மாவை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாத அளவுக்கு இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், கட்டிலாம் இல்லாத அளவுக்கு இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றிட்டு இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா இதை தேய்ச்சி விட்டுடலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நார்மலான அளவுக்கு இதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஹோல் விட்டுருக்கு. இது போல் ஃபுல்லாகவே ஹோல் விழ ஆரம்பிக்கணும். ஹோல் ஃபுல்லாக விழ ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இது ஒரு மூடியை போட்டு மூடிக்கலாம். இந்த ரெசிபிக்கு மெயினே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஹோல் விடுறது தாங்க. இப்போ மூடியாச்சு. இது கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இது ஹோல் விட்டால் தான் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிராண்ட்மா ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அள்ளித்தண்டு பணியாரம். இது சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட சுகர் 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க திக்கான தேங்காய் பாலை இது மேலே ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது இந்த தேங்காய் பாலும் சுகர் தாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நஸ்ரி ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.